ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் வருது. ஏசாயா தன்னை நொறுக்கி, ஆண்டவரே நீங்க என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். இவங்க எல்லாரும் அதிகமா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மள அநேகர் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்யும். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக்க வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். வரப்போகிற காரியங்களை வெறும் குறி சொல்லுதல் அல்ல. கர்த்தருடைய வருகைக்கென்று ஜனத்தை ஆயத்தப்படுத்த இனி என்ன சம்பவிக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் டுமாரோ, வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், அதை நம்ம ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பெரிய தீர்க்கதரிசியாக நிறுத்த போகிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல அப்படின்னு குறிப்பிடுறார். என்ன நடந்துச்சு? ஏன் இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் குறிக்கப்படுது? இந்த உசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் பலப்பட்ட போது he became very strong. தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. இப்படி அங்க பேசிக்கிறான், உள்ள போவேங்கிறான், போக கூடாதுங்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றி. இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு பிரியமானவர்களே. நமக்குள்ளேயும் இந்த உசியா ராஜா, நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லை நான் இங்கே போவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த கடைசி காலத்தில் அநேகர் துணிந்து, அதே நான் பைபிள் வசனம் தானே சொல்லணும், நான் பிரசங்கம் தானே பண்ணணும், ஒரு சாட்சியை கூட துணிந்து சொல்கிறேன். பைபிள்லேருந்து 2 கதையை எடுத்து சொன்னோன்னா, பைபிள்லேருந்து 2 கதையை எடுத்து ஜனங்களுக்கு சொன்னோன்னா நிறைய காணிக்க வருது, நிறைய சம்பாதிக்கலாம். பிரியமானவர்கள், என்னதான் பைபிள்லேருந்து கதையை எடுத்து சொன்னால் நிறைய காணிக்க வரும், நல்லா சம்பாதிக்கலாம். குஷ்டரோகம் முடிச்சு கர்த்தருடைய அழைப்பு இருக்கா? கர்த்தர் கூப்பிட்டு இருக்காரு. நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான். முதல் 5 அதிகாரங்கள்ல சீயோனை பற்றி சொல்லியிருக்கான். ஏசாயா தீர்க்கதரிசி. முதலாவது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற உசியா சாக வேண்டும்.